வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 26/2 புதன்கிழமை. இன்றைய திதி திரியோதசி திதி காலை 10:18 வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு சதுர்தசி திதி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். சாயங்காலம் 4:51 மணி வரைக்கும் திருவோணம் இருக்குது. அதன் பின்பு அவிட்டம் ஆரம்பிக்குது. அப்போ யாரெல்லாம் திருவோணம் மற்றும் அவிட்டத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைக்கு உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்போ நீங்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம். அப்போ உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவோணம் மற்றும் அவிட்டம் இந்த 2 நட்சத்திரங்களையும் யாருக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம 2 பகுதியாக பார்ப்போம். சாயங்காலம் 4:51 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய திருவோணம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வினியில் பிறந்திருக்கீங்களோ மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசிரீடம் மற்றும் சித்திரை இதெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு சாயங்காலம் 4:51 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்ட எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகுது. யாருக்கு சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திருவாதிரையில் பிறந்திருக்கீங்களோ சுவாதி, சதயம், பரணி, பூரம் மற்றும் போராடம் இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது மாலை 4:51 மணி வரை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இது இருக்க போகுது. சாயங்காலம் 4:51 மணிக்கு மேலே யாருக்கு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், விசாகம், பூரட்டாதி, ரோஹிணி மற்றும் அஸ்தம் இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது சாயங்காலம் 4:51 மணிக்கு மேலே உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அது இருக்க போகுது. யாருக்கு சாதகமில்லாத சூழல் சாயங்காலம் 4:51க்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதல் கவனம் தேவைப்பட ஒரு நாளாக சாயங்காலம் 4:51 மணிக்கு மேலே இருக்க போகுது. இன்றைக்கு நியூமராலஜி பலனை நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 26ஆம் தேதி யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிகளிலும் நல்ல விதமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக இது இருக்க போகுது. யாருக்கு கொஞ்சம் சாதகமில்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 9, 10, 16, 18, 19, 25, 27 மற்றும் 28 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.